ஹாய் டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 28 டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸோட டே 3 மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 2 டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டே 1 ப்ராக்டிஸும் டே 2 ப்ராக்டிஸும் இந்த 20 டேஸ் ப்ராக்டிஸ் முடிகிறது வரைக்குமே டெய்லி பண்ண வேண்டிய ப்ராக்டிசஸ். டே 3 ப்ராக்டிஸ்லேருந்து நீங்கள் அதை ஒரு நாளாக பண்ண வேண்டிய ப்ராக்டிசஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்மளோட டே 3 ப்ராக்டிஸ்க்கு போகலாம். மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அதில் இருக்குது. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேஜிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் எல்லாருமே இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸு எல்லாம் வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் ஆகிடுவோம். அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கப்பட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம திரும்பவும் பழையது மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு யார் கூடயாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி யார் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து அவங்க உங்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் 10 நல்ல விஷயங்களை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு அம்மா அப்படின்னா, அம்மா நீங்கள் தான் என்ன பெற்றெடுத்து இவ்வளோ வருஷமாக என்ன நல்ல பாதுகாப்பாக எனக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணீங்க, அதுக்காக தேங்க்யூ அம்மா. அப்பா, நீங்கள் என்னோட தேவைகளுக்கான எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ணி என்னை இவ்வளோ தூரத்துக்கு படிக்க வச்சு நல்ல லெவலுக்கு ஆக்கியிருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லி, அவங்களுக்கு எதுக்காக நன்றி சொல்கிறோம் அந்த மாதிரி ரீசனை சேர்த்து தேங்க்யூ அப்படி சொல்லி 10 விஷயங்களை எழுதுங்க. எழுதி தேங்க்யூ அந்த மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ஒவ்வொரு பிக்சரை எடுத்து அந்த பிக்சரில் இருக்கிறவங்களோட நெய்மை சொல்லி, இப்போ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்களோட நெய்மை சொல்லி, நீங்கள் அவங்க நல்லா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கலாம். அப்போது நீங்கள் எனக்கு அந்த சுச்சுவேஷனில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்காக தேங்க்யூ. இல்லைன்னா உங்களை சிரிக்க வச்சுருப்பாங்க, நீங்கள் என்னை சிரிக்க வச்சு என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக தேங்க்யூ. அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பண்ண நல்ல விஷயங்களை நினச்சி அந்த 10 விஷயங்களுக்காகவும் எழுதி அந்த 10 விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அப்படி 3 ஃபோட்டோஸ் எடுத்து 3 ஃபோட்டோஸுக்காகவும் நன்றி சொல்லி எழுதி முடியுங்க. எழுதிட்டு நன்றி சொல்லி உணர்வு பூர்வமாக நன்றி சொல்லுங்கள். நம்ம ஃபார்மாலிட்டிக்கு வேண்டி நன்றி சொன்னால் அது நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் உணர்ந்து உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணி நன்றி சொல்லி எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ உங்கள் கண்ணில் படுறது மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே உங்கள் கண்ணில் எங்கே படுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களோ அந்த டைமில் எல்லாம் அவங்களுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது போகிறீங்கன்னா அந்த டைமில் அந்த ஃபோட்டோவை கொண்டு போகலாம். இன்கேஸ் உங்கள் கையில் ஃபோட்டோ இல்லை அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மொபைலில் அவங்களோட ஃபோட்டோஸை சேவ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் பார்த்தும் எழுதிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஒரு நாள் சொன்னாலும் ஓகே, இல்லை இதை நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போதெல்லாம் எப்பவும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். யாரோட உங்களுக்கு எப்போ எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக தொடங்கும். உங்களுக்கு அவங்க மேலே உள்ள கோபம் குறையும், அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கம்மியாகும். அப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கிளியர் ஆக்குறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒய்ஃப் நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பண்ண நிறைய பேட் விஷயங்களை பற்றி யோசித்து அவங்களோட குறைகளை சொல்லிகிட்டே இருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு கோவம் தான் வரும். அது மாதிரிப்பட்ட குறைகளே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே டைமில் நம்ம ஒரு மனுஷனை ஒரு குறை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்க வேண்டிய வேலை 10 நல்ல விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கிளியர் ஆகி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.